வார்த்தைகளே இல்லாத வடிவம், அளவுகோலே இல்லாத அன்பு, சுயநலமே இல்லாத இதயம், வெறுப்பே காட்டாத முகம் அன்னை. அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்று விந்தை மனித தலை கவிழ்ந்தார் என்கிறார் மகாகவி பாரதியார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்பது போன்ற முட்டுக்கட்டைகளை இன்று தூக்கி மூளையில் எறிந்துவிட்டு இன்று வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்றனர் பெண்கள். ஒரு பெண் கல்வி கற்பதால் வீடு, தெரு, ஊர், மாவட்டம் என படிப்படியாய் முன்னேற்றம் காணும். கல்வி கற்காத பெண் வாயிருந்தும் ஊமையானவள். மங்கையராய் பிறப்பதற்கு மாதவம் செய்திட வேண்டுமம்மா என்று பாடினார் கவிமணி. ஆனால் இன்றைய நிலை அப்படித்தான் உள்ளதா? ஒரு தாயாகவும், மகளாகவும், சகோதரியாகவும், தோழியாகவும் நம்மை சுற்றி எத்தனையோ பெண்கள் இருக்கின்றார்கள் என்பதை விட இந்த உலகத்தை உருவாக்கியவர்களே அவர்கள்தான். இதுதான் பெண்களால் ஆயது உலகு என்கின்றனர் சான்றோர். இருப்பினும் பெண்களின் பாதுகாப்பு என்பது மிகவும் மோசமான நிலையில்தான் உள்ளது. இன்னும் ஒரு பாரதி தேவையோ என்றுதான் நினைக்க தோன்றுகிறது. பிறவி கொண்டு பெண்ணென வந்தேன், புதிய அறிவொளி தேடினேன். படிக்க கூடாது என்றார்கள், பாசத்தால் உன்னை காத்திடுவோம் என்றார்கள். நீ மௌனமாய் வீடு காத்திடு, நீ மரியாதையாய் வாழ் என்றார்கள். ஆனால் நானும் அத்தனை தாண்டிகளும் தாண்டி என் அறிவை வானில் பரப்ப வந்தேன். கல்வியே எனது கண்களானது, அறிவே எனது அணிகலன்களானது. நானும் என் சொற்களால் மின்னுவேன், நாட்டிற்கு முன்னோடி ஆகுவேன். பாரதியின் கனவை சுமந்து வந்து படைப்புகளால் புகழ் பெறுவேன். பெண்மை ஓங்குக, பெண் கல்வி வளர்க. நன்றி.